இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கூட நம்மளுடைய சீனியர் விஜயதர்ஷினி அக்கா இருக்காங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டர்ன்ஷிப், அதுக்கப்புறம் நிறைய டைம் மேனேஜ்மெண்ட், கரியர் பத்தி எல்லாம் அக்காட்ட வந்து கேட்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அக்கா, நீங்க வந்து உங்களுடைய கண்டென்ட் கிரியேஷனையோ உங்களுடைய டியூட்டி டாக்டரா இப்ப நீங்க இருக்கீங்கல்ல, இது நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஆக்சுவலா வந்து இன்டர்ன்ஷிப் போனதுக்கு அப்புறமா எனக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா எனக்கு ஃப்ரீடம் இருந்துச்சு வீடியோ பண்றதுக்கு. ஆனா டைம் லேக்கிங்கா இருக்கு. சோ அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு லஞ்ச் பிரேக்ல ஈவினிங் இப்போ நைட் ஷிஃப்ட்டுக்கும் மார்னிங் ஷிஃப்ட்டுக்கும் நல்ல ஒரு பிரேக் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்ல நான் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். முன்னாடியே வந்து இப்போ ஆன் ஸ்பாட்டா கண்டென்ட் எடுத்து பண்றது கொஞ்சம் கஷ்டம். நான் முன்னாடி நைட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன். சோ எங்க போனாலுமே என் கையில வந்து அந்த ப்ரிப்பரேஷன் நோட்டும் ட்ரைபாடும் எப்பவுமே என் பேக்ல இருக்கும். ஏதாவது ஒரு லொகேஷன் கிடைச்சிட்டா ஃப்ரீ டைமா நல்லா இருந்ததா டக்குன்னு யார் இருக்காங்களா பார்க்க மாட்டேங்குது. அந்த மாதிரி கொஞ்சம் என்னோட டைம் யூட்டிலைஸ் பண்ண எடுக்க முடியுது. ஏன்னா இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா டைம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. நான் ஒரே டைம்லயே 4-5 ஷூட் எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி அப்லோட் பண்றது அந்த மாதிரி பண்ணிப்பேன். இப்போ ஹாஸ்பிட்டல் டியூட்டிக்குன்றதுனால நம்ம அதுக்குன்னு ரெடி ஆகணும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்காது. சோ இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கிடையாது. அதுவும் கொஞ்சம் என்னாச்சு. இப்போ வந்து நான் 3 month ஷிஃப்ட்ல இருந்ததுனால நான் கிட்டத்தட்ட 4 to 5 சென்டர்ஸ் போனேன். சோ ஒவ்வொரு சென்டர்லயுமே ஒவ்வொரு ரொட்டீன் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த ரொட்டீன் அந்த சென்டர்லயும் ஃபாலோ பண்ணுவாங்கன்றது கிடையாது. அதான் இப்ப சில சென்டர்ல நான் மார்னிங் ஃப்ரீயா இருப்பேன், மார்னிங் எனக்கு வீடியோ பண்றதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. சில சென்டர்ல பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் போட்டுருவாங்க, என்னால அந்த டைம் பண்ண முடியாது. சோ எனக்கு ஏத்த மாதிரி என்னோட பிரேக் டைம்ஸ்ல என்னோட லஞ்ச் டைம்ல நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி கொஞ்சம் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் நம்மளோட ப்ரொஃபஷன் வர்றப்போ அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அப்படி போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நேச்சுரோபதி இருக்கு, இது வந்து நம்ம மாடர்ன் மெடிசனுக்கு வந்து ஈக்குவலா அக்யூட் டிசீஸ் வந்துச்சுன்னா அதை வந்து சீக்கிரமா வந்து கியூர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்துச்சுன்னா நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. இதை நம்ம வந்து இன்னும் ஈக்குவலா கொண்டு போவோம், அந்த மாடர்ன் மெடிசனுக்கு ஈக்குவலா நம்ம வந்து கொண்டு போகணும். ஸோ அதுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு இதை நம்ம நேச்சுரோபதியை கொஞ்சம் ஈக்குவலா கொண்டு வரணும். அதுக்கு என்னென்ன மாதிரி ஏற்பாடுகளை நம்ம பண்ணணும்? ஆஸ் ஒரு பட்டிங் டாக்டர் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஃபீவர், கோல்டு இது எல்லாத்துக்குமே நம்ம எடுத்த உடனே மாடர்ன் மெடிசன் தேடிதான் ஓடுவோம். ஓகேவா? ஏன்? சிம்டமேட்டிக் ரிலீஃப் கிடைக்கணும். காய்ச்சல் வருது அப்படின்னா நமக்கு பாடி பெயின் இருக்கும், தலைவலி இருக்கும். சோ அந்த டைம் அந்த பெயினை தாங்கிக்க முடியாம நமக்கு அடுத்த நாள் ஓடணும் இல்லையா. நம்ம ஒரு ரன்னிங்கான ஒரு ஃபாஸ்ட் ரன்னிங் மூவிங் வேர்ல்டுல இருக்கும். சோ அதனால அடுத்து நான் என்னோட ஜாபை பார்த்து போகணும், லீவ் எடுக்க முடியாது. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம வந்து என்ன பண்றோம், எனக்கு அந்த டைம் ரிலீஃப் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு இதுல நம்ம ஓடுறோம். ஆனா ஆக்சுவலா என்னன்னா, சளி பிடிக்கிறது, தலைவலிக்கிறது, காய்ச்சல் அடிக்கிறதுலாம் நமக்கு வந்து என்ன உணர்த்துதுன்னா, உங்க பாடிக்கு ரெஸ்ட் தேவை, ரெஸ்ட் கொடுங்க. நீங்க அதை ரொம்ப இப்ப நம்ம ஒரு மிஷினை யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், மிஷினுக்கு நீங்க எவ்வளவு அது வேலை கொடுத்தே இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த ஒரு பாயிண்ட்ல அதுவும் ஸ்ட்ரக் ஆயிருக்கும். அதுக்கு நம்ம ஆயில் போடணும். அதே மாதிரி நம்ம பாடிக்கு ரெஸ்ட் தேவைன்ற ஒரு வார்னிங் சிக்னல் தான் இது. நம்ம வந்து மிஷின் மாதிரி. சோ இந்த டைம்ல நமக்கு ப்ராப்பரா ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் கொடுத்தாலே நமக்கு வந்து பாதி இது சரியாயிடும் இந்த மாதிரி டைம்ல. இன்னொன்னு இல்லாம இது எல்லாமே நம்ம டிசீஸா பார்க்கும். ஒரு சின்ன காய்ச்சல், தலைவலி, சளி பிடிச்சிருக்கிறத வந்து ஜலதோஷத்தை வந்து நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னா பெரிய ஒரு விஷயமா அதை இமேஜின் பண்ணி நம்ம இது பண்றோம். ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு எலிமினேட்டிவ் சைன். உங்க உடம்புல நீங்க நாள்பட்டு சப்ரஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வெளியே எலிமினேட் ஆகுது. இது நம்ம ஆக்சுவலா சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இது நம்ம பாடி வந்து ஓகே நல்ல விதமா இருக்கு. காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணணும். நம்ம பாடி நம்மள எலிமினேட் பண்ணுது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணுது. அதை யாருமே ஆனா வந்து அதை ஹாப்பியா எடுத்துக்கிற மாதிரி தெரியறது இல்ல. வீட்லயே நம்ம கிச்சன் ரெமெடிஸ் பண்ணி ப்ராப்பரா ரெஸ்ட் கொடுத்து இது பண்ணோம்னாலே ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். சோ சப்ரஸ் பண்ணி மாடர்ன் மெடிசன் தேடி போய் ட்ரக் எடுத்து சப்ரஸ் பண்றதை காட்டிலும் இது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ப்ராப்பரான ரெஸ்ட் எடுத்துறது, ப்ராப்பரான கிச்சன் ரெமெடிஸ் யூஸ் பண்றது, இது எல்லாமே ஒரு எலிமினேட்டிவ் ஜர்னி தான். இதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பா ரெஸ்ட் கொடுக்கணும். அப்பதான் பாடி வந்து அடுத்த டே அடுத்த வீக்குக்கு எல்லாம் போகுது. இன்னொன்னு என்ன முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து நீங்க வந்து இப்ப ஓடிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இப்ப அடுத்து ஒரு 2 நாள் லீவ் எடுத்து, இந்த ஒரு 2 நாள் லீவ் எடுத்து இதுக்காக நம்ம ரெஸ்ட் எடுத்து பாடியை வந்து ரீஸ்டார்ட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம வந்து லீவ் எடுக்கிறது இல்ல. ஓகேவா? ஆனா இத வந்து நம்ம சப்ரஸ் பண்றது மூலியமா என்னைக்காவது ஒரு நாள் பெருசா குரோனிக்கா அது வெளியே வரும். சோ அப்படி வெளியே வர்றப்போ 2 நாளுக்கு லீவ் எடுக்கிறது கஷ்டப்பட்ட நம்ம ஒரு மாச கணக்குலயோ வார கணக்குலயோ சஃபர் ஆக போறதோ, ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ண போறதோ நம்ம தான். அதையே முன்னாடியே அது அக்யூட்டா இருக்கும் போதே ஒரு 2 நாள் அதுக்கு ஒரு டைம் கொடுத்து ரெஸ்ட் எடுத்து பாடியை ஹீல் பண்ணிக்க கூடாது, ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிக்க கூடாது, எனர்ஜி கெயின் பண்ணிக்கலாம் இல்லையா. இதுதான் ஒரு பெஸ்டான ஒரு மெத்தட். ஓகே, இது அக்செப்டபிளான ஒன்று.
இப்போ என்ன மாதிரி நான் இன்னும் இன்டர்ன்ஷிப் போகல. ஸோ இந்த இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வந்து இன்டர்ன்ஷிப் போறேன். ஸோ என்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் போறவங்க வந்து நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு ஃபுட்ல நம்ம வந்து அடாப்ட் ஆகிருப்போம். ஸோ அங்க போன உடனே ஃபுட் எல்லாமே வந்து ஒவ்வொரு சென்டர்லயும் ஃபுட் எல்லாம் வேரி ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன மாதிரி கோல்டு ஏதாவது வந்துச்சுன்னா எப்படிலாம் நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலா இன்டர்ன்ஷிப்புக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நம்மளோட சேனலே நம்ம வந்து ஒரு வீடியோஸ் போட்டிருப்போம், என்னெல்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும்ட்டு. ஒரு ஸ்டூடெண்டா ஒரு இன்டர்ன்ஷிப் டாக்டரா உங்க எல்லார் கையிலயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பெப்பர் அண்ட் ஹனி. எங்க போனாலும் நீங்க எடுத்துட்டு போங்க. ஏன்னா எல்லாருக்குமே டிராவல் ஒத்துக்குமான்னு கேட்டா கிடையாது. கண்டிப்பா ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு புதுசா டிராவல் பண்ணி போறப்போ நமக்கு உடம்பு வந்து ஒரு அலுப்பு, ஒரு வலி, சளி, காய்ச்சல், தண்ணி ஒத்துக்காது, டக்குன்னு தண்ணி அடாப்ட் ஆகாது. சோ அந்த டைம் இந்த பெப்பர் ஹனி ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஒரு சளி பிடிச்சிருச்சுனாலோ அந்த மாதிரி டைம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்டர்ன்ஷிப்ல மெயினா ஸ்டூடெண்ட்ஸா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். முக்கியமான விஷயத்த நீங்க கேரி பண்ண வேண்டியது என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து ஸ்மைல். உங்க ஃபேஸ்ல எப்பயுமே நீங்க ஸ்மைல் இருக்கணும். அது உங்களுக்கு மட்டும் ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்காது, உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இம்பாக்ட கிரியேட் பண்ணும். ஏன்னா நான் பர்சனலா ஃபீல் பண்ண ஒரு விஷயம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. ஓகேவா, ஸ்மைல் அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா ஒரு ஜூனியர் டாக்டரா நீங்க ஒரு இடத்துல போய் உட்காரும் போது ரொம்ப ரூடா, அரகண்டா, உம்முன்னு உங்க ஒர்க் ப்ரெஷர்ல உங்க எக்ஸ்பிரஷன்ல காட்டாம அதையும் தாண்டி நீங்க சிரிக்கும் போது ஒரு பாசிட்டிவிட்டி, உங்களை பாக்குறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி. 2வது ஹம்பிள்னஸ். என்ன சில பேஷண்ட்ஸ் எல்லாம் இரிட்டேட் பண்ற மாதிரி கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கேட்டதையே திருப்பி திருப்பி கூட கேட்பாங்க. ஆனாலும் நீங்க அந்த இடத்துல சலிக்காம பதில் சொல்லணும். ஹம்பிள்னஸ் அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில பிபி செக் பண்ணுவாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் திருப்பி செக் பண்றேன் நம்ம சொல்லுவோம், இல்ல இது ஒரே ரீடிங் தான் இருக்க போகுது. நம்ம எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களோட ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனுக்காக காலையில, மதியம், நைட் எல்லாம் வந்து கேட்பாங்க, பிபி செக் பண்றீங்களா, பிபி செக் பண்ண. எத்தனை தடவை கேட்டாலும் அந்த சலிக்காம மூஞ்சில அதை காட்டாம அந்த ஹம்பிள்னஸ் வந்து இருக்கணும். இது நான் பர்சனலா கத்துக்கிறது. ஃபர்ஸ்ட் எனக்குமே எடுத்தோன்னே இதெல்லாம் வரல. என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் சென்டர்ல எனக்கே ஃப்ரஸ்ட்ரேஷனா தான் இருந்தது. நானே மூஞ்சி காட்டதான் செஞ்சேன். ஆமா, அதுக்கப்புறம் போக போக ஒவ்வொரு இதுலயும் எனக்கு பக்குவப்பட்டுச்சு. ஸ்மைல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஒரு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் பேஷண்ட்ஸ் கிட்ட. பேஷண்டா வரவங்க எப்படி மோஸ்டா நம்ம நேச்சுரோபதியில வந்து ஸ்டே பண்ணி இருக்கிறவங்க மோஸ்டா நான் பார்த்தது வரைக்கும் என்னன்னா ரொம்ப ஒரு வெல் செட்டில்டா இருப்பாங்க. இல்லைன்னா எந்த ஸ்டேட்டஸ் ஆனாலும் இருக்கட்டுமே, அவங்க ஒரு பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் ஒரு சேஞ்ச்க்காக தான் நம்மள்ட்ட தேடி வராங்க. நம்ம நேச்சுரோபதி பொறுத்த வரைக்கும் பிசிக்கலா மட்டும் நம்ம ட்ரீட் பண்ண போறது கிடையாது, மென்டலாவும் ட்ரீட் பண்ணுவோம். பிசிக்கல் சேஞ்ச்க்காகவும் மென்டல் இதாகவும் வராங்க ஒரு கியூர் கிடைக்கிறதுக்காக. சோ பேசுறதுக்கே வந்து யாராச்சும் இருக்க மாட்டாங்கன்னு ஏங்குறவங்களும் நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். சோ அவங்க கிட்ட வந்து நம்ம ஒரு கிராஸ் ஆகும்போது ஒரு ஸ்மைல் பண்றதோ, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சா, இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ற அந்த பொலைட்னஸ், ஹம்பிள்னஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கும். அவங்களுக்கு ஒரு ஹீலிங் ப்ராசஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், மென்டலாவும் எமோஷனலாவும் சரி அப்படின்ட்டு. இந்த மாடர்ன் டைம்ஸ்ல ஸ்கின் கேருக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதுல வந்து நிறைய வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்கிறது செய்யுது. ஸோ நேச்சுரலா நம்மளுடைய ஸ்கின்னை நம்ம வந்து டே டு டே லைஃப் வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும்னா என்னென்ன நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்? ஆக்சுவலா டு பி ஃப்ராங்க், இப்ப நான் நேச்சுரோபதி இந்த மாதிரி வீடியோ கிரியேட்டர் எல்லாம் பண்றேன். சோ நானே நிறைய ஸ்கின் கேர் பத்தி எல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கேன். இதை யூஸ் பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணுங்க. நீங்க அப்ப பிறந்ததுல இருந்தே வந்து எந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டா டு பி ஃப்ராங்க் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா அது என்னோட ஏஜ் டீனேஜ்ல இருக்கும்போது, அது நான் ஸ்கூலிங் ஒரு 10th 12th படிக்கிறப்போ அந்த ஒரு அர்ஜ் இருக்கும் இல்லையா, நம்ம நல்லா அந்த டைம்ல எனக்கு பிம்பிள்ஸ் ரொம்ப வந்துச்சு. சோ அந்த டைம்ல எதையாவது யூஸ் பண்ணிட மாட்டோமா, நமக்கு பிம்பிள்ஸ் போயிடாதா, அந்த ஒரு தாட்ல நானும் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். நிறைய ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா என் பேரண்ட்ஸ் ஃபுல்லாவே நேச்சுரல் பேஸ்ட்ன்றதுனால அவங்களும் எனக்கு நிறைய ரெமெடிஸ் சொல்லுவாங்க, இது போடு அது போடு. அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே ஒருமே வெக்ஸ் ஆயிட்டேன், என்னடா இது அப்படின்ற மாதிரி வெறுத்துட்டேன். ஆனா அதுக்கப்புறமா வந்து நேச்சுரல் ரெமெடிஸ் எனக்கு கை நல்லாவே கொடுத்துச்சு. சோ பிம்பிள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நானும் நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கேன், ப்ராடக்ட் காஸ்மெட்டிக் ப்ராடக்டாவும் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். சோ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் எல்லாமே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இப்போ நிறைய ட்ரெண்டிங்கா இருக்கு தெரியுமா, சிடிஎம் ப்ரொசீஜர், லைக் கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசிங் ப்ரொசீஜர், அந்த மாதிரிலாம் சீரம் யூஸ் பண்ணுங்க, டார்க் ஸ்பாட்டுக்கு, ஆக்னி மார்க்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒர்க் ஆகுது, ஆகலன்னு சொல்ல மாட்டேன். பட் அது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி தேவைப்படுது, ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸா இருக்குது. அதை நீங்க கண்டினியூட்டி பண்ணல, அதை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வரதுக்கான சான்சஸ் அது நிறையவே இருக்கு. ஆனா இப்போ நீங்க வந்து இப்போ எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாசிப்பயிறு மாவு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ற ஹேபிட் இருக்கு. இப்போ நான் 1 வீக் நான் அதை யூஸ் பண்ணலன்னா கூட எனக்கு பண்ணல அப்படின்றதுக்கான அந்த ஒரு இது எனக்கு வராது. எப்பயும் போல இருக்கும். 1 வீக் யூஸ் பண்ணல, திருப்பி நான் ரீஸ்டார்ட் பண்றேன்னா கூட எனக்கு எந்த சேஞ்சுமே இல்லை, அது ஒரு பெர்மனண்டா இருக்கு. அதை நான் ஃபீல் பண்ணேன். இன்னொன்னு ஆக்னி ஸ்கார்ஸ்க்குலாம் நான் என்ன பண்ணேன்னா நட்மக்
ஜாதிக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. என்னோட அந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ண டைம்ல, என்னோட டீனேஜ்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த மாதிரி நிறைய நேச்சுரல், இப்ப நம்மளே இருக்கோம் ஆன்டி ஆக்னி பேக்னு சொல்லிட்டு நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றது, அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பண்றோம் இல்லையா. சோ அதையே நம்ம வந்து ஒரு நீம் பேக்கா யூஸ் பண்ணக்கூடாது. நீம் பேக்னு எடுத்துட்டோம்னா நீம், டர்மரிக், ஆலோவேரா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வீக்லி ட்வைஸ் ஒரு ஃபேஸ் பேக் போடுறது, அதுவுமே ஒரு இதுதானே. டைரக்டா அதுல எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. ஸ்கின் கேருக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதுல வந்து நிறைய வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்கதான் செய்யுது. ஸோ நேச்சுரலாக நம்மளுடைய ஸ்கின்னை நம்ம வந்து டே டு டே லைஃப் வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும்னா என்னென்ன நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்? ஆக்சுவலா டு பி ஃப்ராங்க், இப்போ நான் நேச்சுரோபதி இந்த மாதிரி வீடியோ கிரியேட்டர்லாம் பண்றேன். ஸோ நானே நிறைய ஸ்கின் கேர் பத்திலாம் வீடியோஸ் போட்டிருக்கேன். இதை யூஸ் பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணுங்க. நீங்க அப்போ பிறந்ததுல இருந்தே வந்து எந்த ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டா டு பி ஃப்ராங்க் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது என்னோட ஏஜ், டீனேஜ்ல இருக்கும்போது, அது நான் ஸ்கூலிங் ஒரு 10th 12th படிக்கிறப்போ அந்த ஒரு அர்ஜ் இருக்கும் இல்லையா, நம்ம நல்லா அந்த டைம்ல எனக்கு பிம்பிள்ஸ் ரொம்ப வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல எதையாவது யூஸ் பண்ணிட மாட்டோமா, நமக்கு பிம்பிள்ஸ் போயிடாதா, அந்த ஒரு தாட்ல நானும் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா என் பேரண்ட்ஸ் ஃபுல்லாவே நேச்சுரல் பேஸ்ட்ன்றதுனால அவங்களும் எனக்கு நிறைய ரெமெடிஸ் சொல்லுவாங்க, இது போடு அது போடு. அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே ஒருமே வெக்ஸ் ஆயிட்டேன், என்னடா இது அப்படின்ற மாதிரி வெறுத்துட்டேன். ஆனா அதுக்கப்புறமா வந்து நேச்சுரல் ரெமெடிஸ் எனக்கு கை நல்லாவே கொடுத்துச்சு. ஸோ பிம்பிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நானும் நேச்சுரல் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், காஸ்மெட்டிக் ப்ராடக்டாகவும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் எல்லாமே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இப்போ நிறைய ட்ரெண்டிங்காக இருக்கு தெரியுமா. சிடிஎம் ப்ரொசீஜர், லைக் கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசிங் ப்ரொசீஜர், அந்த மாதிரிலாம் சீரம் யூஸ் பண்ணுங்க, டார்க் ஸ்பாட்டுக்கு, ஆக்னி மார்க்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒர்க் ஆகுது, ஆகலன்னு சொல்ல மாட்டேன். பட் அது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி தேவைப்படுது, ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸா இருக்குது. அதை நீங்க கண்டினியூட்டி பண்ணல, அதை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வரதுக்கான சான்சஸ் அது நிறையவே இருக்கு. ஆனா இப்போ நீங்க வந்து இப்போ எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாசிப்பயிறு மாவு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ற ஹேபிட் இருக்கு. இப்போ நான் 1 வீக் நான் யூஸ் பண்ணலனா கூட எனக்கு பண்ணல அப்படின்றதுக்கான அந்த ஒரு இது எனக்கு வராது. எப்பயும் போல இருக்கு. நான் 1 வீக் யூஸ் பண்ணல, திருப்பி நான் அது ரீஸ்டார்ட் பண்றேன்னா கூட எனக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. அது ஒரு பெர்மனண்டா இருக்கு. அதை நான் ஃபீல் பண்ணேன். இன்னொன்னு ஆக்னி ஸ்கார்ஸ்க்குலாம் நான் என்ன பண்ணேன்னா நட்மக், ஜாதிக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. என்னோட அந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ண டைம்ல, என்னோட டீனேஜ்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த மாதிரி நிறைய நேச்சுரல், இப்ப நம்மளே இருக்கோம் ஆன்டி ஆக்னி பேக்னு சொல்லிட்டு நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றது, அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பண்றோம் இல்லையா. சோ அதையே நம்ம வந்து ஒரு நீம் பேக்கா யூஸ் பண்ணக்கூடாது. நீம் பேக்னு எடுத்துட்டோம்னா நீம், டர்மரிக், ஆலோவேரா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வீக்லி ட்வைஸ் ஒரு ஃபேஸ் பேக் போடுறது, அதுவுமே ஒரு இதுதானே. டைரக்டா அதுல எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால அதோட ஒரிஜினல் வெர்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இல்ல அதுக்கும் டைம் இல்லாம ரொம்ப இதா இருக்கிறவங்களுக்கு இப்போ ஆர்கானிக்கா வந்து இது பண்றாங்களே, சல்ஃபேட் ஃப்ரீ, பேராஃபின் ஃப்ரீ, அப்பெல்லாம் கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் கம்மியா இருக்கு, காம்போசிஷன் நாங்க கம்மியா வச்சிருக்கோம். சோ அந்த மாதிரியும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது அந்த ஒரிஜினலா கிடைக்காதவங்க செகண்ட் ஆப்ஷனா வந்து ஹைலி கெமிக்கலுக்கு எக்ஸ்போஷர் ஆகுறதுக்கு இது பரவாயில்ல நான் சொல்றேன். இந்தியாவிலையும் அப்ராட்லயும் இதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணணும். சோ நீங்க காலேஜ்ல உங்களுடைய ஒரு பெஸ்டான மூமெண்ட்னா அதை நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? ஃப்ரெஷர்ஸ் டேல ஆடியன்ஸா கீழே உட்கார்ந்துருந்தேன்.